என்ன பண்ணிட்டான்? ஏதோ கோவத்துல சின்ன தப்பு பண்ணதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா? எது சின்ன தப்பு? கோச் அடிச்சதா? எதுக்கு அப்படி செஞ்சான் தெரியுமா? இமான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு அவர்தான் காரணம்னு அந்த கோவத்துல தான் அடிச்சான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். ஒரு பிளேயர் நெட் பிராக்டிஸ் வரலன்னா அவனை டீம் விட்டு தூக்குறது தப்பா? சொல்லு. அது இல்ல டாடி. அவன் பிராக்டிஸ்க்கு போகாம எதுக்கு உங்க கூட கல்ச்சுரல்ஸ்க்கு வந்தான்? தேவையில்லாத வேலையை செய்யறது, அப்புறம் அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறது. இந்த பார், எதுக்கு வீணா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? இதை பத்தி பேசணும்னா பிரின்ஸ்பால காலேஜில் வந்து மீட் பண்ணு. இல்ல அப்பா கிட்ட பேசணும்னா அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது சிலது இருக்கு. பூஜா, எனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே கைமாறு ஒழுங்கா படிச்சு முடிக்கிறதா. அதை விட்டுட்டு பேர் தெரியாத கிரிக்கெட் பிளேயருக்கும் அவன் சிநேகிதனுக்கும் வாதாடுறது இல்ல. இந்த பார் பூஜா, நீ போற அதே அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில எனக்கும் அட்மிஷன் கிடைச்சது. உங்க அம்மாவும் நான் போகணும்னு ஆசைப்பட்டா. எனக்கு தான் உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லை. நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம பொண்ணையாவது அங்க படிக்க வைங்கன்னு. ஆனா சாரி டாடி. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. அட்லீஸ்ட் நீங்க நினைச்சதாவது நடக்கட்டும். நான் போறேன் டாடி. கொஞ்ச நேரத்தில் எங்களெல்லாம் விட்டுட்டு போக பார்த்தியே. மனசு கஷ்டத்துக்கெல்லாம் சாவுதான் முடிவுன்னா உங்க வாப்பா இறந்தப்பவே நானும் போய் சேர்ந்திருப்பேன். உன்னையும் தங்கச்சியையும் நல்லபடியா வளர்க்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா நீ எங்களை மறந்துட்டியே. இந்த வயசுல உங்களுக்கு எது முக்கியம்னு முடிவு செய்யறது கஷ்டம்தான். வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும். இழந்ததுக்காக மனசு உடைஞ்சிட்டா எதையுமே சாதிக்க முடியாது. நீ பெரிய ஆளா வருவ, உன்னை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு தான் சாவணும்னு ஆசைப்படுறேன். என்னை ஏமாத்திராதப்பா. அம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இனிமே அப்படி நடக்காது. நான் ஒருத்தி. நீ மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்கு. எல்லாம் சரியா போயிடும்பா. நான் வரேம்மா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் பிரிய போகிறோம். இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நண்பர்களாக பிரிங்க. எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லபடி அமைய இறைவனை வேண்டுகின்றேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். மனசு விட்டு பேசணும். மனசில் இருக்கிற கடைசி வார்த்தை வரைக்கும் பேசணும். பிரசவத்துக்கு அப்புறம் தாய்க்கு வருமே ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி எனக்கும் வரணும், உங்களுக்கும் வரணும். நாம பிரிஞ்சா சந்திக்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியாது. இப்பயே பேசுவோம், இங்கே பேசுவோம். இந்த கூட்டம் இறந்த காலத்துக்கு இரங்கல் கூட்டமாகவும் இருக்கலாம், வருங்காலத்துக்கு வரவேற்பு கூட்டமாகவும் இருக்கலாம். நாம சிரிக்க, அழ, மனுஷங்களை புரிஞ்சுக்க, மன்னிப்பு கேட்க ஒரு கடைசி சந்தர்ப்பம் இது. அழுக வருதா? வெக்கப்பட வேண்டாம், அழுதுருங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா? மரியாதை பார்க்காதீங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. தயக்கமா இருக்கா? நானே தொடங்கி வைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ
உங்க கண்ணாடி மனசுல கல் வீசி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நம்ம காலேஜ் சிலபஸ்ல சொல்லி கொடுத்தது கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். சிலபஸ்க்கு வெளியில நம்ம கத்துக்கிட்டது தான் அதிகம், ரொம்ப அதிகம். காலேஜுக்குள்ள நுழையும் போது விரும்பினதெல்லாம் அமையும், அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். இப்போ அமைஞ்சதை விரும்பு, அதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜில் சேர்ந்த போது நம்ம மனசு எழுதாத வெள்ளத்தாள் மாதிரி சுத்தமா இருந்தது. இப்போ காலங்கிற பேனா ஒவ்வொரு மனசுலயும் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. ஒரு மனசுல காதல்னு, ஒரு மனசுல கண்ணீர்னு, ஒரு சில மனசுல அவமானம்னு. கனவுகளுக்கு பின்னால போறதை விட காலத்துக்கு பின்னால போறதுதான் யதார்த்தம். வெற்றி வெற்றி மட்டுமே வாழ்க்கையா இருந்தா மனுஷன் தலை வெடிச்சு செத்தே போயிருப்பான். சின்ன சின்ன தோல்வி வேணும். தோல்வியை ரசிக்க முடியலனா கூட மதிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் என் முன்னாடி வந்து உன் ஆசை என்னன்னு கேட்டா நான் கேட்பேன். மீண்டும் அந்த காலேஜ் லைஃப் வேணும், மீண்டும் அந்த சுகம் வேணும், அந்த வலி வேணும், செத்து செத்து பொழைக்கிற அந்த ஆனந்த அவஸ்தை வேணும். அப்போவாவது நம்ம கனவுகள் நனவாகணும். கடைசியா கேட்கிறேன், தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உலகம் ரொம்ப சின்னது. எங்கேயோ எப்படியோ நாம சந்திச்சுதான் ஆகணும். அப்போ வார்த்தைகள் ஊமையான இடத்துல கண்ணீர் பேச ஆரம்பிக்கும். அந்த நாளை நினைப்போம். மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு வந்தா தள்ளி நின்று அழுது பார்ப்போம். மாப்பிள, இங்க என்ன பண்றீங்க? அங்க நிக்காவுக்கு நேரம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க, ஜல்தி வாங்க. நான் போறேன், நீ வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் வரேன். சாரி பூஜா, நம்பவே முடியல. நீ 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 எப்ப வந்த? பிரியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பா, சீக்கிரம் போ. நிக்கா ஸ்டார்ட் ஆக போகுது. போ. நீ உள்ள இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பூஜா, எவ்வளவு நாளாச்சடி உன்னை பார்த்து. நீ வருவியோ மாட்டியோ நினைச்சேன். எல்லாரும் வந்திருக்காங்களா? எவ்ரிபடி. ஷாம் அது அங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்க? I'm fine. என்னடி கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. ஒருவேளை நான் ஓகே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பெருசா வந்திருப்பானான்னு தெரியாது. Thank you very much. Congrats. Congrats, sir. ஏய் பூஜா, நீ எப்போ வந்த? இப்போதான் ஏய், உன் கிளிப்ஸ் எங்க? முழுங்கிட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல உன்னை பார்த்து. அமெரிக்கான உடனே எங்கெல்லாம் விட்டு போயிட்டல? போகணும்னு தோணுச்சு, போயிட்டேன். ஓகே ஓகே, சந்தோஷமா இருக்கல? நீங்களாம் இல்லாம எனக்கு அங்க என்ன சந்தோஷம்? போய் தானே.
ஹாய் சிம். ஹாய். தேங்க் யூ. டேய், அப்பா இப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நல்லா இருக்காரு. அதை விட நீயும் ப்ரொஃபஷன்ல பெரிய ஆள் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருக்கல? ம். கல்யாணம் பண்ணிக்கல? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா பண்ணிப்பார். ஹேய், யா தெரியுமா? பிரியாவோட ஹஸ்பண்ட். ஹலோ. ஹி ஆல்வேஸ் கால்ஸ் மீ பயம். நீங்க பேசிட்டு இருக்கோம், வந்துடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? அங்க போய் எல்லாரையும் சரிம்மா. கவனிங்க. போங்க. இதோ போறேன். நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்? யோசிக்கல. நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நானும் யோசிக்கல. ஏன்? யோசிக்கல. அதான் ஏன்? உனக்கு பிரியா தந்த வலி தானே, அந்த வலி உங்களுக்குலாம் தான் இருக்குமா? ஏன் எங்களுக்கெல்லாம் இருக்க கூடாதா? நீ யாரையும் லவ் பண்ணியா? லவ் பண்ணியா? நீயா? ஸ்டாப் இட். சிரிக்கிறதுக்கு இது ஜோக் இல்ல. ஏய் பாச்சு, இது உன்னோட பையனா? ஆமாம் பூஜா. கண்ணாடியில போட்டுட்டு so sweet. உங்க அப்பா காலேஜ்ல படிக்கும்போது என்னென்ன கலாட்டெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? அடுத்தது எப்போ? இது என் வைஃப் ரமணி. கேரிங். ஹலோ. எதுக்குமே போதுமான இடைவெளி விடுறது இல்லையா? என் கையில என்ன இருக்கு பூஜா? எல்லாம் பெருமாள் கிருபை. Dear friends, feel free. யாரும் கூச்சப்படாதீங்க. Okay. Non veg. Okay. ஞாபகம் இருக்கு, இதே மாதிரி ஒரு பார்ட்டியில இமாம் மேட்ச் வின் பண்ணதுக்கு ஷாம் கொடுத்த பார்ட்டியில மறக்க முடியுமாடா அத? என்ன ஜாலி பண்ணோம்டா டேய். அன்றைக்கும் எல்லாரும் இருந்தோம், இன்றைக்கும் எல்லாரும் இருக்கிறோம். என்ன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டோம். விடுங்கடா. டுடே இஸ் இமான்ஸ் வெட்டிங் ஃபார் இமான். என்னடா அப்செட்டா இருக்கா? டேய், நான் தான்டா எப்பவும் போல பேசி அவன் மூட் அவுட் பண்ணிட்டேன். சாரி. யாரு? யூஎஸ்லயா? அடிக்கடி கசன்னு சொல்லுவியா அவனா? இல்ல. பின்ன யாரு? அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அத பத்தியே பேசிக்கிட்டு? ஏய், அங்க பாரு. பிரியா லவ் பண்ணதுக்கு பேசாம பூஜா லவ் பண்ணிருந்தா நிம்மதியா யூஎஸ்லயாவது போய் செட்டில் ஆயிடும். ஏய், நம்ம ரெண்டு பேரும் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்காமலே காதலிச்சிட்டோம். டு யூ லவ் மீன் கேட்காமலே ஐ லவ் யூ சொல்லிட்டோம். நீயாவது உன் காதல பளிச்சுன்னு சொல்லிடு. நீ இப்படியே வரைக்க போற? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல ஒரு தடவையாவது அவனை பத்தின நினைப்பு வராம இருந்தா அப்ப நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். காலையில நான் கிளம்பணும். குட் நைட் ஷாம்.